Hello friends, இன்னைக்கு என்ன நம்ம வீடியோல பார்க்க போறோம்னு கேட்டிங்கனா இந்த ப்ராடக்ட் தான். இது என்னன்னு கேட்டிங்கனா Nerfோட ஒரு கன் தான். ஓகே फ्रेंड्स, வாங்க நம்ம அன்பாக்சிங் குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே வாங்க फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். சோ இதாங்க அந்த கன் நானோ ஃபயர் அப்படின்ற Nerfல நானோ ஃபயர் அப்படின்ற ஒரு கன் தான் இது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் விற்றுட்டு இருக்கிறாங்க. வேணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காத கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்ணுக்கு நேராகவும் வச்சு சுடக்கூடாது, அப்புறம் யார் மேலேயும் சுடக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8+ இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அப்புறம் வேறு எதுவும் அவ்வளோ பெருசாக போட்டிருல, எங்கேருந்து வருது மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோண்டு ஸ்பீடாக கேட்பேன், ஏன்னா கட் பண்ணுறது உங்களுக்கு போர் அடிக்குன்னு எனக்கும் தெரியும், ஏன்னா எனக்கே போர் அடிச்சுது, அதனால தான் நான் ஸ்பீடாக்கிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். வேறு எதுவும் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, எப்படியே கஷ்டப்பட்டு கட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து மேலே இருக்கிற கவர் எடுத்துடலாம். எடுத்தோடனே இப்படி தாங்க இது கன் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கலர் ப்ளஸ் ஆரஞ்சு கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. ஏன்டா நீ க்ரீன் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா க்ரீன் மட்டும் தான் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் மட்டும் இல்லை, ப்ளூவும் இருக்குது. ப்ளூ பார்க்க அவ்வளோ நல்லா இல்லை, அதனால் நான் ப்ளூ வாங்கலை. க்ரீன் தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தது கலர், அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வாங்கிட்டேன். இப்போ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 புல்லட்ஸ் கொடுத்துருந்தாங்க. வேணா கூட நீங்கள் அமேசானில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே கிடைக்கும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10 புல்லட்ஸ்லேருந்தே கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 10 புல்லட்ஸ் எவ்வளோ 50 எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க. வேண்டவங்க போய் புல்லட் வேணாலும் எக்ஸ்ட்ரா வேணாலும் வாங்கிக்கலாம். பட் இந்த கன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 புல்லட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு கரெக்டாக கொடுத்துருந்தாங்க 3 புல்லட்ஸ். அது எப்படின்னா மேலே 2 ஹோல்ஸ் கொடுத்துருந்தாங்களே, அங்கே 2 புல்லட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னில் 1 புல்லட், இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. வேறு எக்ஸ்ட்ரா புல்லட் எதுவுமே தரல. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னு ஹோல் அதில் சொருகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நீட்டாக நீட்டிட்டு இருந்தது, அதில் தான் சொருகிற மாதிரி. நல்லா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணும் புல்லட்டை, ஏன்னா அது புல்லட் வந்து போக மாட்டேங்குது நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணலன்னா. அப்புறம் கீழே வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதை வந்து நீங்கள் நல்லா இழுக்கணும். இழுக்கிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. எப்படியாவது நல்லா இழுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். நான் எப்படியோ கஷ்டப்பட்டு இழுத்துட்டானா. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இழுத்தோடனே இந்த மாதிரி லாக் ஆனோடனே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த ட்ரிகர் வந்து அமுக்கணும். பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக போகணும் பார்த்தீங்கன்னா, ஒரு செகண்ட் தான் ரொம்ப ஃபோர்ஸாக போச்சு. ஸோ செகண்ட் புல்லட்டையும் போட்டு நம்ம சுட்டு காட்டணும். பார்த்தீங்கன்னா செகண்ட் புல்லட் நல்லா டைட்டாக இருக்கும்னா அது மட்டும் கொஞ்சோண்டு இது பண்ணிக்கணும். ஏன்னா 8+னா 8 வயசு இருக்கிறவங்களுக்கு கீழே இழுக்க முடியுமான்னு தெரில, ஆனால் ரொம்ப டைட்டாகவே இருந்தது. பார்த்தீங்கன்னா எப்படியோ 3 புல்லட்டு சுட்டாச்சு. இதுக்கப்புறம் சில மேஜிக் ஷாட்ஸ்லாம் பார்ப்பீங்க. போன மாதிரியே கொக்கோ கோலா பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கொக்கோ கோலா பாட்டிலோட நிலமை தான் ரொம்ப மோசமாச்சு. ஏன்னா போன புல்லட்டாச்சும் ஒன்றுமே தெரில, பட் இந்த புல்லட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா செம சவுண்டு. அந்த சவுண்டு வேணால் போட முடியுமான்னு பார்க்குறேன், செம சவுண்டாக இருந்தது. கொக்கோ கோலா பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சுட்டது, செம சவுண்டு. நான் போட முடியுமான்னு தெரில, எனக்கு பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில மேஜிக் ஷாட்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா 3 புல்லட் தான், அதான் ஒரு கொஞ்சம் கவலையாக இருந்தது. பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சொல்கிறேன். பிளாஸ்டிக்கு ரொம்பவே ஒரு குட் பிளாஸ்டிக்னே சொல்லலாம், ரொம்ப டைட்டாக இருந்தது. 300 ருபீஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் அதெல்லாம் ஒர்த்து தான். பிளாஸ்டிக்லேருந்து அந்த கன்னு 300 ருபீஸ்க்கு ஒர்த்து தான், பட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் 2 ஹோல்ஸில் வந்து புல்லட் வந்து கொஞ்சம் கரெக்டாக நிற்க மாட்டேங்குது. நம்ம கிராஸாக சாச்சா வந்து பார்த்திங்கன்னா கீழே உழுது. அப்புறம் அந்த ஹோலில் வந்து புல்லட் போகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க.
ஓகேவா, நல்லா அழுத்தி சுட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுது, இல்லைன்னா போக மாட்டேங்குது. அந்த ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக புல்லட் ஃபிட் ஆக மாட்டேங்குது, ஏற்கனவே சொன்னல அதுதான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 கொம்பு மாதிரி கொடுத்துக்கிறாங்க. அது வந்து கையில் வந்து அடிச்சிருக்கக்கூடாது, அதுக்குன்றாங்க. ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணாத அழுத்தவே முடியல. அந்த 2 கொம்பு இருக்குதுல்ல, கையில் வந்து அந்த இது இருக்குதுல்ல, அடிக்கக்கூடாதுக்காக கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் இதுலேயும் கேஷன்லாம் போட்டிருக்காங்க, கண்ணு மேலே சுடக்கூடாது, மேலே யார் மேலேயும் சுடக்கூடாதுன்னு. இதில் என்ன ஆச்சுன்னா இன்னொரு சோகமான விஷயம் என்னன்னா, ஒரு புல்லட் தொலைஞ்சிட்டு. அது இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி தொலைஞ்சிருந்ததுன்னு. அது கேமரா வீடியோ எடுக்க போய் தான் தொலைஞ்சிது, அதை காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான குவாலிட்டி, கலரும் சூப்பராக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. இப்போ பாருங்கள், நீங்களே உங்களுக்கு கலர் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கிறது தெரியுது. அந்த க்ரீன் அண்ட் ஆரஞ்சு, லைட் க்ரீன். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த புல்லட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாகவும் தொலைஞ்சிரும். எப்படி நீங்களே பாருங்களேன், நான் கூட நினைல தொலைஞ்சிடணும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கூரையை தாண்டி போயிடுதுன்னு நினைக்கிறேன், இந்த மதிலுக்கு அந்தாண்ட வந்துடுது. ஆனால் ஒரு புல்லட் எடுக்க முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.